உலகக்கோப்பை டி20 கிரிக்கெட் தொடரின் அரையிறுதியில் இந்தியா, இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இந்த 4 அணிகளின் நிறை, குறை மற்றும் வெற்றி தோல்வி விவரத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். டி20 கிரிக்கெட் அறிமுகம் செய்யப்பட்டதன் மூலம் குறிப்பிட்ட அணிகள் மட்டுமே எப்போதும் வெற்றி பெறும் என்ற போக்கு மாறியுள்ளது. அதற்கு பெரிய எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது நடப்பு உலகக்கோப்பை டி20 கிரிக்கெட் தொடர். நியூசிலாந்து, பாகிஸ்தான், இலங்கை உள்ளிட்ட அணிகள் குரூப் சுற்றிலேயே வெளியேறிய நிலையில் சூப்பர் 8 சுற்றில் பலமான ஆஸ்திரேலிய அணிக்கு அதிர்ச்சி அளித்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆப்கானிஸ்தான் அணி. முதல் அரையிறுதியில் தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்ளும் ஆப்கானிஸ்தானின் பலமாக உள்ளது அந்த அணியின் பந்து வீச்சு. சுழற்பந்து வீச்சில் ரஷீத் கான், நூர் அகமது எதிரணி பேட்டர்களை திணறடிக்கின்றனர். பார்ட் டைம் பவுலராக உள்ள குல்பதீன் நயீப் முக்கியமான நேரத்தில் வீழ்த்தும் விக்கெட்டுகள் எதிரணியின் ரன் ரேட்டை வெகுவாக குறைக்கிறது. அதே நேரத்தில் பேட்டிங்கில் தொடக்க வீரர்களான குர்பாஸ், ஷர்டான் தவிர மற்ற வீரர்கள் பெரிதாக ஜொலிக்காதது பலவீனமாக பார்க்கலாம். தென்னாப்பிரிக்க அணி டீகாக், மார்க்கரம், கிளாசன், மில்லர் என்ற சிறப்பான பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் ரபாடா, மகாராஜ், நோர்கியா என வளமாக இருந்தாலும் நடப்பு தொடரில் ஒவ்வொரு போட்டியிலும் தடுமாற்றத்துடனே விளையாடி வெற்றி பெற்றது. அதேபோல் நாக் அவுட் சுற்று என்றாலே அந்த அணி சோக் ஆகும் என்பது முந்தைய தொடர்களின் வரலாறாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் அணிகள் டி20 உலகக்கோப்பை தொடர்களில் நேருக்கு நேர் மோதிய 2 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்காவை வெற்றி பெற்றுள்ளது. எனவே அந்த அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் என கணிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானும் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தை வீழ்த்தியிருப்பதும் கவனிக்கப்பட வேண்டியது. மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. பேட்டிங், பந்துவீச்சு என இரு அணிகளும் சமபலத்தில் உள்ளன. இந்திய அணியை பொறுத்தவரையில் விராட் கோலியின் மோசமான ஃபார்ம் சற்று கவலை அளிக்கிறது. அதேபோல் மிடில் ஆர்டர்களில் அதிரடியாக ரன் குவிக்க இந்தியா சற்று தடுமாறுகிறது. மற்றபடி ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் ஆகியோர் சிறப்பாக விளையாடி வருவது இந்தியாவுக்கு பலம். அதேபோல் பந்துவீச்சில் பும்ரா, குல்தீப் ஆகியோர் சிறப்பாக செயல்படுகின்றனர். ஹர்திக் பாண்டியாவும் தேவைப்படும் நேரத்தில் விக்கெட்டை வீழ்த்துகிறார். இங்கிலாந்து அணியில் தொடக்க வீரர்கள் சால், பட்லர் ஆகியோர் சிறப்பான ஃபார்மில் உள்ளனர். அடுத்து வருபவர்கள் அதிரடியாக விளையாடுகின்றனர். ஆனால் ஒரே நேரத்தில் மொத்த வீரர்களும் சொதப்புவதையும் நடப்பு தொடரில் பார்க்க முடிந்தது. மார்க்வுட், ஆர்ச்சர் ஆகியோரின் வேகம் எதிரணிக்கு சற்று அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அடில் ரஷீதின் பொறுப்பான பந்துவீச்சு அந்த அணிக்கு கூடுதல் பலத்தை அளிக்கிறது. உலகக்கோப்பை டி20 தொடர்களில் இரு அணிகளும் இதுவரை 4 முறை நேருக்கு நேர் மோதியுள்ள நிலையில் இந்தியா 2 முறையும் இங்கிலாந்து 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதியில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இங்கிலாந்து அணிக்கு நடப்பு தொடரில் பதிலடி கொடுக்குமா? புதிய தலைமுறைக்காக செல்வ கண்ணன்.